ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று இரவு 7:03க்கு ஷார்ப்பாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ண போகுது குட் பை டக்லியோட டீசரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்தெந்த படம் ரெக்கார்டு பண்ணிச்சோ அந்த டீசர் ரெக்கார்டெல்லாம் இன்றைக்கி வந்து குட் பை டக்லியோட டீசர் வந்து முறியடிக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ண போகுது. ஏன்னா ட்விட்டரு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லா சோசியல் மீடியாவும் இன்றைக்கி ஒரு பிளாஸ் ஆக போகுது. பயர் தான் இன்றைக்கி குட் பை டக்லியோட டே தான். ஏன்னா இன்றைக்கி சம்பவம் என்னன்னா இன்றைக்கி காட்ட போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி ட்ரெய்லர் டீசர் வந்து அவ்வளோ வியூஸ் போலையே, அஜித் அவர்களோட மார்க்கெட்டு போச்சு அப்படின்னு சில ஹேட்டர்ஸ்கள் வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு சரவடி சம்பவம் இருக்குது. அஜித் சார் யாருன்னு இன்றைக்கி காட்ட போகிறாங்க ஏகே ஃபேன்ஸு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஒரு வெறித்தனமாக இருக்காங்க. ஏன்னா குட் பை டக்லியோட டீசர் வந்து இன்றைக்கி வெறித்தனமாக வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே துணிவு ட்ரெய்லரே ஒரு பங்கம் பண்ணி வச்சுருந்தாங்க ஏகே ஃபேன்ஸு. அதுக்கு மாறாக இப்போ குட் பை டக்லி டீசர் வந்து வெறித்தனமாக வரப்போகுது. வெறித்தன சம்பவம் பண்ண போகிறாங்க. 24 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ வியூஸ் போகும், எவ்வளோ லைக் வரும், கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை போடுங்க. அது இல்லாமல் குட் பை டக்லி ஏப்ரல் 10th அன்னைக்கு ஒரு பயங்கர ஒரு தீபாவளி தான். அன்றைய நாள் எல்லாத்துக்கும் ஒரு தீபாவளி தான். அது இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய். அவர் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய சம்பவம் பண்ண காத்துட்ருக்காரு. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு சம்பவம், சரியான சம்பவம் இருக்குது. அது இல்லாமல் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பக்கா பேக்ரவுண்டு பிஜிஎம் போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.